அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய வழக்கில் எதிர்பாராத திடீர் திருப்பம். ஜாமீனில் வெளியே வந்த 2 நாளில் மீண்டும் கைதான ரிதன்யாவின் மாமியார். என்ன காரணம்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கவின் குடும்பத்தார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது குறித்து காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரிதன்யாவின் கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியாரான சித்ராதேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது குறித்து ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியும் அளித்தார். அப்போது பேசிய அவர், ரிதன்யாவின் கணவர், மாமனார் மற்றும் மாமியாருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது தங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும், இருந்த போதிலும் சட்டத்தை நாங்கள் நம்புகிறோம் எனவும், எனது மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என நீதி அரசர்கள் உரிய நீதி வழங்குவார்கள் என்று நம்பிக்கை வைத்துள்ளோம் எனவும், மேலும் தமிழக முதல்வருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் முதல்வர் அதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புவதாகவும் பேசினார். மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம் எனவும், காவல்துறை, நீதித்துறை மற்றும் அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு எனது மகளின் இறப்புக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும், நீதி கிடைக்கும் வரை என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் எனவும் அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் விடுதலையான 2 நாட்களிலேயே, அதாவது ஜாமீனில் வெளியே வந்த 2 நாட்களிலேயே ரிதன்யாவின் மாமியார் மற்றும் மாமனார் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் கவின் குடும்பத்தாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குறாங்க. அந்த ஜாமீன் வழங்கும்போது கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு எப்போ அழைச்சாலும் உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழக்கமாக ஜாமீன் வழங்கும்போது, நிபந்தனை ஜாமீன் வழங்கும்போது ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா கோர்ட்டில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிதன்யாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவினாசி குற்றவியல் நீதிமன்றத்தில் போயிட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கும் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கும் ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இந்த நிபந்தனையில் அவங்களுக்கு ஜாமீன் வழங்குறாங்க. கூடவே இன்னொரு கண்டிஷனும் போடுறாங்க, நீங்கள் உங்களுடைய 3 பேருமே பாஸ்போர்ட் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நீதியரசர் சொன்னதுமே கவின் குடும்பத்திற்காக வாதாடிய அந்த வழக்கறிஞர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் கவினுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்குது, ரிதன்யா மாமியாருக்கும் மாமனாருக்கும் பாஸ்போர்ட் இல்லை, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீதியரசர் சொல்கிறாரு, சரி அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீனும் வழங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் கோவை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ரிதன்யாவுடைய குடும்பத்தாரை, கவின் குடும்பத்தாரை வெளியே இருக்கிறதுக்காக உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னதால் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை சிறைக்கு போயிருக்காரு. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா சிறை கண்காணிப்பாளர், அப்படி இல்லைனா கூடுதல் கண்காணிப்பாளர், அவங்க 2 பேருமே இல்லைனா சிறை அலுவலர், அவங்களும் இல்லைனா கூடுதலான சிறை அலுவலர், இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் முன்னிலையில் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் கையெழுத்து போகிறது, இந்த மாதிரி உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்து போகிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடைமுறையை மாற்றிருக்காங்க. சிறைவாசிகளுடைய நல அலுவலர் முன்னாடி மட்டும்தான் சிறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உறுதிமொழி பத்திரமாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அவர் முன்னாடி மட்டும்தான் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற இந்த புதிய நடைமுறை இருக்குது. இதனால் என்னதான் கவின் குடும்பத்தார் சார்பான வழக்கறிஞர் கோவை மத்திய சிறைக்கு சீக்கிரமாகவே போயிருந்தாலும் கூட அவர் அந்த டைமில், இவர் போன டைமில் சிறைவாசிகளுடைய நல அலுவலர் அந்த டைமில் அவர் இல்லை. அவரே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் அங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருடைய முன்னிலையில் கவினுடைய அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் கவின்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய பாஸ்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா கிட்ட உறுதிமொழி பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு இதையும் எல்லோரும் சேர்த்து நம்ம கொண்டு போயிட்டு திருப்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜெயிலேருந்து வெளிவர முடியும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தினமும் காலையில் ஒரு 10:30 மணிக்கும் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நீங்கள் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவின்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை வாங்கிடுறாங்க.
அதன் பிறகு வந்து இவங்க கையெழுத்து போட்ட அந்த உறுதிமொழி ஆவணத்தையும் கவின்குமாருடைய பாஸ்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்து அந்த வழக்கறிஞர் கவின் குடும்பத்தார் சார்பான வழக்கறிஞர்கள் வந்து அவினாசி குற்றவியல் நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிபதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீதிபதி வந்து இவங்க கொடுத்த அந்த உறுதிமொழி பத்திரம் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கி அந்த தீர்ப்பு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கவின்குமாருக்கு மட்டும்தான் வந்து எங்களால் ஜாமீன் கொடுக்க முடியும். ஈஸ்வரமூர்த்திக்கும் அவருடைய மனைவியான சித்ராதேவிக்கும் எங்களால் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வந்து கவின் குடும்பத்தின் சார்பான அந்த வழக்கறிஞர்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் வந்து கவினுக்கு மட்டும் கொடுப்பீங்க, அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவினாசி குற்றவியல் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 3 பேருக்குமே வந்து பாஸ்போர்ட்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, கவினுக்கு வந்து பாஸ்போர்ட்டும் அவருடைய அம்மா அப்பாவுக்கு வந்து உறுதிமொழி பத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு நிகழ்வில் வந்து குறிப்பிடப்படலை. அவங்க வந்து இவங்ககிட்ட வாய்மொழியாகனு சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இது மென்ஷன் பண்ணவே இல்லை. அதாவது உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு இவங்களுக்கு ஜாமீன் வழங்குங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்பு நகலில் இல்லை. அதனால் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நீதிபதி வந்து கைவிரிக்கிறாரு. ஏன்னா இது ரிதன்யாவுடைய கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸாக இருக்குது, ரொம்ப கான்ட்ரவர்சியான கேஸாக இருக்குது. அதாவது சென்னை ஹைகோர்ட் வழங்கிய அந்த தீர்ப்பில் வந்து பாஸ்போர்ட் அப்படி இல்லைனா வந்து இந்த பத்திரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படி இல்லாத சமயத்தில் நான் பாட இவங்க 2 பேருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும். அதனால் நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து மறுக்கிறாரு. ஸோ இதன் காரணமாக என்னால் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை வந்து நிறைவேற்ற முடியாது. நீங்கள் வந்து திரும்பவும் போயிட்டு வந்து மனு தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி பாஸ்போர்ட் அல்லது வந்து இந்த உரிமை பத்திரம் அப்படின்னு சொல்லி எதுனாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை வந்து மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி குற்றவியல் நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதன் பிறகு மறுநாள் காலை ஒரு 8 மணிக்கெலாம் வந்து சிறையிலிருந்து கவின் மட்டும்தான் வந்து வெளியேறாரு. மறுபடியும் வந்து இந்த ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதால் சித்ராதேவியும் அவருடைய கணவனான ஈஸ்வரமூர்த்தியும் வந்து திரும்பவும் கோவை சிறையில் தான் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வந்து ஒரு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்ட பிணையில் வந்து இந்த திருத்தத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த மனுவானது விசாரணைக்கு வர்றது வந்து நாளைக்கு வந்து விடுமுறை என்பதால் அது இன்னும் வியாழக்கிழமை வரலாம், இல்லைனா வெள்ளிக்கிழமை வரலாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த உத்தரவை வந்து மாற்றி வாங்கிட்டு வந்து மறுபடியும் வந்து அவினாசி நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வெளியே வரவே முடியும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ரிதன்யாவுடைய வழக்கில் வந்து அரசியல் பின்புலம் இருக்குது, பணம் விளையாடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாச்சு. ஸோ இதனாலேயே வந்து ரிதன்யாவுடைய வழக்கில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம பேர் டோட்டலாக டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த ரிதன்யாவுடைய வழக்கில் அவினாசி குற்றவியல் நீதிபதியும் வந்து ரொம்ப கவனமாக இருந்துட்டு நான் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த உறுதிப்பத்திரத்தின் அடிப்படையில் நான் ஜாமீன் கொடுத்தாலும் கூட நாளை பின்ன வந்து உறுதிப்பத்திரம்னு இப்போ இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை, பாஸ்போர்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு, எதன் அடிப்படையில் வந்து இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதுவே வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல வேண்டியது வரும். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அவரே வந்து பயந்து போய் தான் வேண்டாம், இதை நீங்கள் வந்து ப்ராப்பராகவே திரும்ப வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்களுடைய உத்தரவை மாற்றி நீங்கள் வந்து திரும்ப மனு போட்டு அந்த உத்தரவை மாற்றி ப்ராப்பராக வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஜாமீன் கொடுக்க மறுத்துறாரு. ரிதன்யாவுடைய வழக்கில் ஜாமீன் கிடைத்தும் கூட ரிதன்யாவுடைய மாமனாராலையும் மாமியாராலையும் வந்து வெளியே வர முடியல. அவங்க இன்னும் கோவை சிறையில் தான் இருக்காங்க. ஆனால் நிறைய ஊடகங்களும் சரி, மீடியாவும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து வெளியிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.